கர்த்தர் நல்லவர் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லா டிராமாலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார், பல பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார். நீங்க நினைச்சிருந்தா கூட அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியாது. ஆனா உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அழகு பார்த்து உங்களுக்கு பாதைக்கு டிரெக்ஷன் காண்பித்து உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்த்தாரு. நன்றி உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, வேற யாரும் செய்யலங்க, அவர் தான் செய்தாருங்கன்னு சொல்லுங்க. வேற யாரும் செய்யலங்க, இது அவர் தான். அந்த சாட்சி உள்ளவங்க தான். நீங்க நிறைய பேர் நீ செஞ்ச இல்ல, நீ சேத்துல வழுக்கிட்டு தான் இருந்த, உன்னால வெளியே வந்திருக்கவே முடியாது, இது கர்த்தர் செய்தார். தாவீது சொன்ன, அவர் என் பாதையை கன்மலையின் மேல நிறுத்தினார். நீங்க சில விஷயத்துல கர்த்தருக்காக காத்திருந்தா சில விஷயத்தை கர்த்தர் சரி பண்ணுவார். திருமணத்தில் கர்த்தருக்காய் காத்திருங்கள், சபையில கர்த்தருக்காய் காத்திருங்கள், ஊழியத்துல கர்த்தருக்காய் காத்திருங்க, சில தொழில் ப்ரொஃபஷன்ல கர்த்தருக்காய் காத்திருங்க. ஏன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டாரு. அவர் சிலதெல்லாம் அசைக்கிறாரு, எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பண்ண முடியாது. ஞானமுள்ள தெய்வம் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்றாரு. சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான விதத்துல கர்த்தர் எழுந்தருளி வந்து உனக்கு முடிக்க வேண்டியதை வெற்றியாய் முடிப்பார். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை நிச்சயம் காண்பீர்கள். ஹல்லேலூயா.